வந்ததை என்ன சொல்லுது, வந்ததை அது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனது கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி. அது இங்கே தெரிஞ்சாவே அது கம்ப்ளீட், இறந்து போனவை தான். புரியுதா? இங்கே வெளிப்பட்டு நீங்கள் இதை உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் என்னாச்சு, நீங்கள் இங்கேருந்து ஃப்ளாஷ் உடைஞ்சதை தான் நீங்கள் எனக்கு வெளிப்பட்டுருக்குதுன்னே நீங்கள் அறிவு புரிந்து கொள்ளும் போதே அது என்ன ஆச்சு, முடிந்து போன ஒன்று. இங்கே உட்கார்ந்து இருந்தாலும் இதை தாண்டி அப்படியே வீட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுது. மத்தியானம் கண்டிப்பாக கடையில் தான் வாங்கியிருப்பானுங்க, ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. பிரியாணி தான், சனிக்கிழமை கூடலாம் பார்க்க மாட்டான். அவன் ஆள் இல்லைன்னா கொண்டாட்டம் தான், செலிப்ரேஷன் தான் அப்படின்னு நமக்கு ஓடுதா. இதை நீங்கள் உருவாக்குனீங்களா? ஒன்று நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் இயற்கையாக நடைபெறுவது, இன்னொன்று நம்ம அறிவை பயன்படுத்தி செய்து கொள்வது. மனசில் வெளிப்பட முடியும், வெளிப்பட்டதை என்னுடைய அறிவு புரிந்து கொள்ளும். எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குது, இப்படி ஒரு பயம் வந்திருக்குது, இப்படி ஒரு கோபம் வந்திருக்குது, இப்படி ஒரு வெறுப்பு வந்திருக்குது, இப்படி ஒரு பொறாமை வந்திருக்குது, கேவலமே வெளியவே சொல்கிறதுக்கு அசிங்கமான ஒரு எண்ணம் வந்திருக்கு. மனசும் 2 வகையில் செயல்படுது அப்படிங்கிறாங்க. மனசே எங்கன்னு தெரியல, ஆனால் இருக்குதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது 2 வகையாக செயல்படுதுங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒன்று நம்ம உடலில், ஒன்று என்ன சொன்னோம், இன்வாலன்ட்ரி, தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம், நாம அறிவை பயன்படுத்தி செய்யக்கொள்ளக்கூடிய இயக்கம், 2 தான் நடக்குது. அதே மாதிரி மனசோட செயல்பாட்டில் எது தாமாக நடைபெறக்கூடிய இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன், எது நம் அறிவை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா மெயின் மேட்ரு சால்வ்டு. அதானே? சரி, இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எல்லோரும் வீட்டிலேருந்து வந்திருப்பீங்க. இங்கே வகுப்பு சரவணன் ஒருத்தன் கிளாஸ் இருக்கிறான், நீங்கள் நம்ம அதை கேட்குறோன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே உட்காந்து இருந்தாலும் இதை தாண்டி அப்படியே வீட்டுக்கு ஒரு பக்கம் ஓடுது. மத்தியானம் கண்டிப்பாக கடையில் தான் வாங்கியிருப்பானுங்க, ஒன்றும் செய்ய மாட்டானுங்க அப்படின்னு ஒரு சிந்தனை ஓடுதா. பிரியாணி தான், சனிக்கிழமை கூடலாம் பார்க்க மாட்டான். அவன் ஆள் இல்லைன்னா கொண்டாட்டம் தான், செலிப்ரேஷன் தான் அப்படின்னு நமக்கு ஓடுதா? ஓடுதில்லை, ஏதோ ஒன்று ஓடுதில்லை. இதை நீங்கள் உருவாக்குனீங்களா? நீங்கள் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிற ஃபோக்கஸில் தான் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய முயற்சியே இல்லாமல் அவன் என்ன செஞ்சுருப்பான், அவங்க இன்றைக்கி வருவாங்களா, வீட்டுக்காரர் சொல்கிறேன், மகளிராக இருந்தால் வீட்டுக்காரர் வருவாங்களா, வரமாட்டாங்க. வீட்டுக்காராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்கப்பா. ஐயோ இப்படி தானே, ஜென்ரலாக அப்படி தானே யோசிப்போம், அப்படி தான் நடக்கும். ஜென்ரலாகவும் யோசிப்போம்ல, உண்மையாக நடக்க போகிறது அதுதான். நாம் இதை நாம் வில்ஃபுல்லாக நம்ம முயற்சி பண்ணி இது வந்துச்சா, நம்ம முயற்சி இல்லாமல் வந்துச்சா? அது பண்ணால் அதுக்கு பேர் என்ன? நாம் முயற்சி பண்ணி கொண்டு வந்தோமா, நம்ம முயற்சி இல்லாமல் வந்துச்சா? ரைட். கிளாஸுக்கு டேட்டு புறப்பட்டு வியாழக்கிழமை ராத்திரியே வந்துடணும்னு சொல்லிவிட்டாங்க. என்ன இருந்தாலும் சாயந்தரம் வந்துடணுமா, அப்புறம் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்களாம், ஷூ போட்டு வர சொன்னாங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அங்கே எப்படி இருக்குமோ நமக்கு ஒரு சேஃப்டிக்கு என்னவோ சில பேசிக் மருந்து மாத்திரைகள் ஏதாவது என்ன ஆகிடுது, காடுன்னாங்க இதுக்கு ஒரு திகிலிங்காடையே போவோம் அப்படின்லாம் வந்திருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நீங்கள் பண்ணீங்கள்ல, அது தானாக வந்துச்சா, நீங்கள் பிளான் பண்ணீங்களா? சூப்பர், புரியுது இல்லை? அப்போ எது தானாக வருது, எதை நாம்பளாக செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிக்க முடியுதா? புரிஞ்சுதா? சரி. ஒன்று நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் இயற்கையாக நடைபெறுவது, இன்னொன்று நம்ம அறிவை பயன்படுத்தி செய்து கொள்வது. ஓகேவா? இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த என்னன்னு வச்சுக்கலான்னா, இங்கே மனசு இருக்குதான்னு கேட்டுறாதீங்க, இருக்கிறதாக ஒரு பாவனையில் சும்மா ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கிங்க, புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோமோ தவிர இங்கே தான் மனசு இருக்குதான்ட்டு நாம் எதுவும் ரெக்கார்ட்லாம் எழுதி தரல. இங்கே இருப்பதாக ஒரு ஐடியா வச்சுக்கிங்க. இதய கமலத்தில் தான் மனசு இருக்குதுன்னு சொல்கிறதுனால அப்படி இருக்கிறதா நினச்சிக்குவோம். சொல்லுவாங்கள்ல, இன்னொன்று அது எப்படி ஏன் அப்படி சொல்கிறோங்கிறதும் சொல்லுவான்.
பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு யாராவது இங்கே பிடிச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே பிடிப்பாங்க? அப்படி நெஞ்செல்லாம் சும்மா பக்குன்னு அடைச்சிக்கிச்சு. மனசே இல்லை தெரியுமா? நீங்கள் இயல்பாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க, சொல்கிறீங்களா சொல்லலையா? இங்கே யாராவது பிடிச்சிட்டு மனசே இல்லைப்பா பக்குன்னு இருந்துச்சுன்னு இப்படி யாராவது கை வச்சுருக்கீங்களா? இயற்கையாக கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? மனசுன்னு வச்சுக்கலாம். இது என்னன்னு வச்சுக்கலாம்? மூளை. கரெக்டு. இவர் தான் என்னங்க? அறிவு இவர் தானே? கரெக்ட். சரவணனின் அறிவு, சரவணனின் மனம் அப்படின்னு வச்சுக்கணும். சரவணனின் மனம் என்ன? இது. சரவணன் ஆகிய நான், சரவணனின் அறிவு எல்லாம் என்ன? புரிஞ்சுதா? ஒன்றும் குழப்பம் இல்லையே. புரிஞ்சுதா? எந்த ஒன்றும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வர முடியுமா, இங்கே வருமா? நீங்கள் எல்லாருமே நல்ல இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கிறீங்க. இல்லை ஏன்னா நீங்கள்லாம் அவ்வளோ தூரம் உங்களுடைய இதுக்கு முந்தைய படிப்பு அவ்வளோ தூரம் என்ன ஆயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே இங்கே யாருக்குமே வராது. ஃபஸ்ட்டில் எங்கே வரும்? மனசில் தான் வெளிப்படும். ஏதோ ஒன்று வரும். வந்ததை அப்புறம் நம்ம இது என்ன பண்ணுவோம்? எனக்கு, என் அறிவுக்கு, சரவணனாகி எனக்கு வந்திருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கரெக்டா? அப்படி தானே? அது ஓகேவா? கரெக்டா? சரி. இதில் இது இன்வாலண்ட்ரியா வாலண்ட்ரியா? இது சூப்பர், வேலையை முடிச்சிட்டீங்க. இந்த வாலண்ட்ரியால் இந்த இன்வாலண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உண்டோ? இருக்கா இல்லையா? ரெண்டு பக்கமும் தலையாட்டக்கூடாது, ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். இருக்கா இல்லையா? நோ. ரைட், சூப்பர். பாப்பா தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இல்லை. கரெக்டு. அப்போது ஃபஸ்ட்டில் எனக்கு எங்கே வெளிப்பட முடியும்? மனசில் வெளிப்பட முடியும். வெளிப்பட்டதை என்னுடைய அறிவு புரிந்து கொள்ளும். எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குது, இப்படி ஒரு பயம் வந்திருக்குது, இப்படி ஒரு கோபம் வந்திருக்குது, இப்படி ஒரு வெறுப்பு வந்திருக்குது, இப்படி ஒரு பொறாமை வந்திருக்குது, கேவலமே வெளியவே சொல்கிறதுக்கு அசிங்கமான ஒரு எண்ணம் வந்திருக்கு வச்சுக்குவோம். நல்லதை பற்றி பேசலாம். அதான் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம காலர் தூக்கிறோம்ல விட்டுருவோம், நல்லா இல்லாத மட்டும் பேசுவோம். சரியா? அப்படி இங்கே வெளிப்பட்டதை என்னுடைய அறிவு, சரவணனின் ஆகிய நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதுவரையிலும் புரிந்து கொள்வதற்கு பார்ட் ஏ, மனம் எவ்வாறு செயல்படுதுங்கிறத பார்ட் ஏ மட்டும்தான் இப்போ நம்ம இன்றைக்கி வகுப்பில் சாரமாக சொல்ல போகிறோம். மனசில் எதையெல்லாம் செய்ய முடியாதுங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். மனசோடைய புரிதல்னால் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மனசை எப்படி செயலுக்கு பயன்படுத்துக்குங்கிறத மதியம் 3:45 மணிக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தூக்கம் போயிடுச்சான்னு பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரமாக அனுப்பிச்சி விட்ருவேன், கூப்பிட்ருவேன், டென்ஷன் ஆக வேண்டாம். சரியா? அதை விட நம்ம உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், போர்லாம் அடிக்காது என்ன? சரியா? அப்போது இதுக்கு என்ன சொன்ன பேர்? அதுக்கு பேர் இன்வாலண்ட்ரி. இதுக்கு பேர் வாலண்ட்ரி. வாலண்ட்ரியால் இன்வாலண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்களா? மாற்றி பேச மாட்டீங்களா? சரி. நீங்கள் சதா என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? கரெக்டு தானே? எனக்கு இந்த எண்ணம் மட்டும் வராமல் இருந்துட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த கோபம் மட்டும் வராமல் இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த கவலை மட்டும் வராமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு எது சொல்லுது? இங்கே வெளிப்பட்டதை என்னுடைய அறிவு புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படியாச்சும் வந்ததை என்ன சொல்லுது? வந்ததை அது முடிஞ்சு போனே கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி. அது இங்கே தெரிஞ்சாவே அது கம்ப்ளீட், இறந்து போனவை தான். புரியுதா? இங்கே வெளிப்பட்டு நீங்கள் இதை உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் என்னாச்சு? நீங்கள் இங்கேருந்து ஃப்ளாஷ் உடைஞ்சதை தான் நீங்கள் எனக்கு வெளிப்பட்டுருக்குதுன்னே நீங்கள் அறிவு புரிந்து கொள்ளும் போதே அது என்ன ஆச்சு? முடிந்து போன ஒன்று.
அப்படின்னா சரியா? முடிஞ்சு போன ஒன்றை நாம் போஸ்ட்மார்ட்டம் தான் இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருந்துருக்குறோம். கரெக்டாக? எப்படியாச்சும் அந்த இந்த எண்ணத்தை மட்டும் எப்படியாச்சும் சரி பண்ணிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஒன்று தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை. இது இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்கிறோமா சொல்லலையா? எதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அறிவுங்கிறது இன்வாலன்ட்ரி, சாரி வாலன்ட்ரி. வாலன்ட்ரி வச்சு எங்கே சரி பண்ணுறீங்க? இங்கே. இந்த அறிவை கொண்டு இந்த மனசில் வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் விரும்பின மாதிரி வரணும்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னைக்காச்சும் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்படிங்கிறத இந்த மனசு புரிஞ்சிக்கணுமா, இந்த அறிவு புரிஞ்சிக்கணுமா? என்னைக்குமே நடக்காதுன்னு யார் புரிஞ்சிக்கணும்? மனசுக்கு நோ நீட். அவர் வரலே டக் டக் டக், அவ்வளோதான் அவருடைய பார்ட்டு. அவர் வெளியிடுறதோடு அவர் வேலை முடிச்சு போச்சு. ஒரு சூழ்நிலையை சந்தித்து அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவார், லைட்டை போட்டே இருப்பார், அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. இவர் என்னன்னா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பார், அவர் வேலையும் அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே என்ன பண்ணி இங்கே என்னமோ சரி பண்ணிட முடியுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எஃபர்ட் போட்டுட்ருக்கார். அந்த எஃபர்ட்டு யூஸா யூஸ் லெஸ்ஸா? லூஸு. சூப்பர். இவ்வளோ காலம் நம்ம லூஸாகவே இருந்துட்டோம். சரியா? சரி, தப்பு இல்லை, அது தவறு இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஹாப்பி. இனிமேட்டு லூஸிலேருந்து நல்லபடியாக புரோஜனமாக வாழலாம்ல? சரி, சந்தோஷம்.